வணக்கம் என் நண்பர்களே. இந்த உலகில் ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்றால் பணக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம். ஆனால் ஏன் சிலருக்கு மட்டும் செல்வம் தங்குகிறது? ஏன் சிலர் எவ்வளவு உழைத்தாலும் பண கஷ்டத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை? கடவுள் ஒருவரை மட்டும் நேசிக்கிறாரா? இல்லை. நம் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் நம் தினசரி பழக்க வழக்கங்களில் தான் இருக்கிறது. இன்று நாம் தெரிந்து கொள்ள போக விஷயம் சாதாரணமானது அல்ல. இது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது மகரிஷிகளால் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான செல்வ ரகசியம். பழங்கால நூல்களை ஆய்வு செய்து ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் இந்த அறிவை உங்களுக்கு வழங்குகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மேலும் சிலரை சென்றடைய பகிருங்கள். இது போன்ற ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்கள் வெற்றியொலி குடும்பத்தில் நீங்களும் ஒரு பகுதியாகுங்கள். இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தலாம். ஆகவே ஒரு வார்த்தையும் விடாமல் இறுதி வரை கவனமாக கேளுங்கள். ஒரு காலத்தில் ஒரு பழங்கால கிராமத்தில் ராமையா என்ற ஒரு சாதாரண விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் கடின உழைப்பாளி. அதிகாலையில் கோழி கூவும் முன்பே வயலுக்கு சென்று சூரியன் அஸ்தமித்த பின்னரே வீட்டிற்கு திரும்புவார். மனைவியும் குழந்தைகளும் அவருக்கு உதவியாக இருந்தனர். ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவரது வீட்டில் வறுமை தாண்டவமாடியது. கைகளுக்கு வந்த பயிர் ஏதோ ஒரு வழியில் அழிந்து போவது அல்லது திடீரென ஆபத்து வந்து சம்பாதிப்பது அனைத்தும் செலவாவது நடந்து கொண்டிருந்தது. அதே கிராமங்களில் சோமையா என்ற மற்றொருவர் வாழ்ந்து வந்தார். அவர் ராமையா அளவுக்கு கடினமாக உழைக்கவில்லை. ஆனால் எந்த வேலை செய்தாலும் வெற்றி பெறுவார். அவரது வீட்டில் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக வசிப்பது போல் செல்வம் பெருகியது. இதை பார்த்த ராமையா தினமும் கடவுளை கேள்வி கேட்டார். நான் எந்த தவறும் செய்யவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை, இருந்தும் என் வாழ்க்கை ஏன் இப்படி என்று கண்ணீருடன் கேட்டார். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு தேசஸ் நிறைந்த ஒரு துறவி வந்தார். அவரது முகத்தில் சூரியனை போன்ற ஒளி, கண்களில் அளவற்ற கருணை. இமயமலையிலிருந்து வந்த அந்த சாதுவுக்கு தெரியாத ரகசியம் ஏதும் இல்லை என்று அந்த கிராம மக்கள் பேசிக்கொண்டிருந்தனர். ராமையாவுக்கு நம்பிக்கை துளிர்விட்டது. தனது துன்பத்திற்கு அங்கே தீர்வு கிடைக்கும் என்று நம்பி சாதுக்கள் தங்கியிருந்த கோவிலுக்கு சென்றார். கோவில் மக்களால் நிரம்பி வழிந்தது. கடைசியில் ராமையாவின் முறை வந்தது. கண்களில் நீருடன் சாதுவின் கால்களில் விழுந்து, சுவாமி, நான் கஷ்டப்படுவதை தவிர வேற எந்த தவறும் செய்யவில்லை, இருந்தும் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? என் 7 தலைமுறைகளும் இப்படிதான் கஷ்டப்பட வேண்டுமா என்று கேட்டார். சாது ராமையாவை எழுப்பி அவரது கண்களை உற்று நோக்கினார். அந்த பார்வையிலே ராமையா தனது கடந்த கால நிகழ்கால அனைத்தையும் பார்த்தது போல் உணர்ந்தார். சாது அமைதியாக இப்படி சொன்னார். நைனா, கஷ்டம் வேறு, அதிர்ஷ்டம் வேறு. நீ கஷ்டப்படுகிறாய், ஆனால் லக்ஷ்மி தேவி வீட்டிற்கு வரும்போது நீ என்ன செய்கிறாய்? ராமையா குழப்பத்துடன் பார்த்தார். சுவாமி, அந்த நேரத்தில் நான் தூங்கிக் கொண்டிருப்பேன். இரவு முழுவதும் நான் கடினமாக உழைக்கிறேன் அல்லவா என்றார். அப்போது துறவி புன்னகையுடன் கூறினார், அதுதான் உனது வறுமைக்கு காரணம். நீ லக்ஷ்மி தேவிக்கு கதவுகளை மூடிவிட்டு வறுமை தேவிக்கு கதவுகளை திறக்கிறாய். ராமையா ஆச்சரியப்பட்டார். தூக்கத்தால் வறுமை வருமா சுவாமி என்று கேட்டார். துறவி கம்பீரமாக கூறினார், இந்த படைப்பு லயத்தின்படி நடக்கிறது. அந்த லயத்தை மதிப்பவர்களே உண்மையான வெற்றியாளர்கள் ஆவார்கள். அதிகாலை 5 முதல் 7 மணி வரையிலான நேரம் சாதாரணமானது அல்ல. இதை அமிர்த கடிகைகள் என்று துறவி கூறினார். இந்த நேரத்தில் பிரபஞ்சத்திலிருந்து ஒரு விசேஷமான சக்தி பூமிக்கு பாய்கிறது. அந்த சக்தியை யார் உணர்கிறார்களோ அவர்கள் மண்ணை தொட்டாலும் தங்கமாக மாறும். அதே நேரத்தில் தூங்கினால் தங்கத்தை தொட்டாலும் மண்ணாக மாறிவிடும் என்று விளக்கினார். அதை கேட்ட ராமையாவுக்கு ஒரு கணம் மதிப்பு குறைந்தது. அவரது பக்கத்து வீட்டுக்காரர் சோமையா ஏன் பணக்காரர் ஆனார் இப்போது புரிந்தது. சோமையா தினமும் அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலில் கோலமிட்டு பூஜை செய்து வந்தார். ராமையா அதை மூட நம்பிக்கை என்று நினைத்தாரை தவிர அதில் இவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கிறது என்று அதுவரை உணரவில்லை. சுவாமி, இனி நானும் கூட அதிகாலையில் எழுவேன். ஆனால் வெறும் எழுந்தால் போதுமா அல்லது வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா என்று ராமையா கேட்டார். சாது தலையை அசைத்து கூறினார், வெறும் எழுந்திருப்பதால் ஆரோக்கியம் வரும் ராமையா, ஆனால் செல்வம் வராது. செல்வம் வர வேண்டும் என்றால் இந்த அமிர்த கடைகளில் நீ சில சிறப்பு வேலைகளை செய்ய வேண்டும். நம் ரிஷிகள், மகரிஷிகள், சக்கரவர்த்திகள் நிஷ்டையுடன் பின்பற்றிய 3 ரகசிய ஆச்சாரங்கள் உள்ளன. அவற்றை 5 முதல் 7 அந்த குறிப்பிட்ட நேரத்தில் யார் ஒருவர் ஒழுங்காக செய்கிறாரோ அவரது 7 தலைமுறைக்கும் பணப்பற்றாக்குறை இருக்காது. ராமையா ஆவலுடன் கை கூப்பினார்.
சுவாமி, எனக்காக இல்லை, என் குடும்பத்திற்காவது தயவு செஞ்சு இந்த 3 வேலைகளை சொல்லுங்கள். நீங்கள் சொன்னபடி நான் நிச்சயமாக செய்வேன். சாது பரிதாபமாக பார்த்தாள். இந்த ரகசியங்களை தெரிந்து கொள்வதை விட அவற்றை பின்பற்றுவது முக்கியம். இவை சாதாரணமான பூஜைகள் அல்ல. இவை உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களை பிரபஞ்ச சக்தியுடன் இணைக்கும் செயல்முறைகள். இதில் ஒரு படி தவறினாலும் பலன் இருக்காது. எனவே கவனமாக கேட்க வேண்டும் என்றார். முதலில் 5 முதல் 7 மணி நேரத்திற்குள் ஏன் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள் என்று சாது கூறினார். இரவு நேரத்தில் உடலும் மனமும் ஓய்வெடுக்கும். அதிகாலையில் இயற்கையில் சத்துவ குணம் அதிகமாக இருக்கும். காற்றில் தூய்மையும் சுற்றுச்சூழலில் அமைதியும் மனதில் அமைதியும் இருக்கும். அந்த நேரத்தில் நமது மூளை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். நாம் எதை உறுதியாக விரும்புகிறோமோ அது 1000 மடங்கு வேகமாக பலனளிக்கும். இதையே நமது பெரியவர்கள் பிரம்ம முகூர்த்த பலன் என்றனர். ஆனால் காலப்போக்கில் நாம் இந்த பழக்கத்தை மறந்துவிட்டோம். நள்ளிரவு வரை விழித்திருந்து சூரியன் உச்சிக்கு வந்த பிறகு தூங்கி எழுகிறோம். அதனாலதான் நோய்கள், நிதி சிக்கல்கள், மன அமைதியின்மை ஆகியவை நம்மை துரத்துகின்றன. இறுதியாக சாது கூறினார், ராமையா, லக்ஷ்மி தேவி சஞ்சலமானவள். ஆனால் அவளை நிலைநிறுத்தும் சக்தி இந்த அதிகாலை நேரத்திற்கு உண்டு. கவனித்தாயா? பறவைகள், விலங்குகள் சூரிய உதயத்திற்கு முன்பே தூங்கி எழுகின்றன. அவை எப்பொழுதும் உணவுக்காக, ஆரோக்கியத்திற்காக கவலைப்படுவதில்லை. இயற்கைக்கு முரணாக வாழ்பவன் மனிதன். அதை கேட்ட ராமையா நம்பிக்கையுடன் கூறினார், உண்மைதான் சாமி. என் எருதுகள் கூட எனக்கு முன்பே எழுந்து தயாராக இருக்கும். நான் அவற்றை தாமதமாக வயலுக்கு எடுத்து செல்வேன். சாது சிரித்துக்கொண்டே சொன்னார், ஆமாம் ராமையா, விலங்குகளுக்கு இருக்கும் இயற்கை உணர்வு இப்போது மனிதனுக்கும் இல்லாமல் போய்விட்டது. சரி, இனி விஷயத்திற்கு வருவோம். 7 தலைமுறைகள் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய முதல் வேலையை இப்போது சொல்கிறேன். கவனமாக கேள். அங்கிருந்த பக்தர்கள் அனைவரும் மூச்சு விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தனர். கோயில் முழுவதும் அமைதியாகிவிட்டது. சாது தனது கமண்டலத்திலிருந்து சிறிது நீரை எடுத்து ராமையா மீது தெளித்தார். அந்த நீர் ராமையாவுக்கு புதிய உற்சாகத்தை அளித்தது. குரலை சரி செய்து கொண்டு கம்பீரமாக சாது சொன்னார், ராமையா, மனிதன் தூங்கி எழுந்தவுடன் செய்யும் முதல் வேலை அவனது அன்றைய தலைவிதியை தீர்மானிக்கிறது. பலர் தூங்கி எழுந்தவுடன் தங்கள் கஷ்டங்களையும் கடன்களையும் எதிரிகளையும் நினைத்துக் கொள்கின்றனர். சிலர் கோபத்துடன் குடிக்கிறார்கள். இன்னும் சிலர் தூக்க கலக்கத்திலேயே படுக்கையில் விழுந்து புரண்டு கொண்டிருப்பார்கள். இவையெல்லாம் வறுமைக்கு அழைப்புகள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் சுவாமி என்று ராமையா ஆவலுடன் கேட்டார். சாது மெதுவாக சொன்னார், நீங்கள் கண் விழித்தவுடன் படுக்கையில் இருந்தபடியே செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான செயல் உள்ளது. அதுவே கரதர்சனம் மற்றும் பூமாத் வந்தனம் என்று அழைக்கப்படுகிறது. இது வெறும் கைகளை பார்ப்பது மட்டுமல்ல, இதன் பின்னால் ஒரு பெரிய செல்வ ரகசியம் மறைந்துள்ளது. அப்போது வானத்தில் மேகங்கள் சூழ்ந்தன. கோயில் மணிகள் தானாகவே ஒலிக்கத் தொடங்கின. சாது வானத்தை பார்த்து சொன்னார், நேரம் வந்துவிட்டது. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த இயற்கை தயாராகிவிட்டது. ஆனால் ராமையா, இந்த செயலை எப்படி வேண்டுமானாலும் செய்யக்கூடாது. இதற்கு ஒரு முறை, ஒரு மந்திரம், ஒரு கருத்து தேவை. அவை இல்லை என்றால் பலன் பூஜ்யம். ராமையாவின் கண்களில் நீர் வடிந்தது. சுவாமி, என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. என் குழந்தைகளின் எதிர்காலமாவது நன்றாக இருக்க வேண்டும். தயவு செய்து அந்த முறை, அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்று கெஞ்சினார். சாது ராமையாவின் தோளை தட்டி சொன்னார், பயப்படாதே, சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இதை கேட்ட பிறகு ஒரு நாள் கூட மறக்கக்கூடாது. இல்லை என்றால் மீண்டும் வறுமை கதவை தட்டும். தயாரா? தயார் சுவாமி என்று ராமையா உறுதியாக சொன்னார். சாது சொன்னார், நாளை அதிகாலையில் சரியாக சூரிய உதயத்திற்கு முன் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் 2 உள்ள கைகளையும் முகத்திற்கு நேராக வைத்துக்கொண்டு நான் சொல்ல போகும் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளில் அனைத்து செல்வங்களும் மறைந்துள்ளன. அந்த கணம் கோவில் முழுவதும் ஒரு தெய்வீக அமைதியால் நிரம்பியது. சாது மெதுவாகவும் தெளிவாகவும் உச்சரித்தார், கராக்ரே வசதே லக்ஷ்மி கிரமத்தியே சரஸ்வதி கரமூலே ஸ்திதா காவிரி பிரபாதே கரதர்சனம். அந்த ஸ்லோகம் கேட்டதும் காற்றில் ஒரு அறியாத அதிர்வு தொடங்கியது போல் தோன்றியது. ராமையாவின் இதயத்தில் அந்த வார்த்தைகள் நேரடியாக பதிந்தன. ஆனால் அவர் அப்பாவித்தனமாக கேட்டார், சுவாமி, கேட்க நன்றாக இருக்கிறது. ஆனால் படிக்காதவன் நான். இதன் அர்த்தம் என்ன? இந்த வார்த்தைகளை சொன்னால் போதுமா? இதன் பின்னால் உள்ள உண்மையான தர்மம் என்ன என்று கேட்டார். சாது புன்னகைத்து கூறினார், அர்த்தம் தெரியாமல் செய்யும் வேலை ஆத்மா இல்லாத உடலை போன்றது. ராமையா, இதன் அர்த்தம் தெரிந்த நாளில் நீ எவ்வளவு பக்தியுடன் செய்வாயோ
உனக்கே புரியும். நம் அதிர்ஷ்டம் நம் கைகளில் தான் உள்ளது என்று பெரியவர்கள் சும்மா சொல்லவில்லை. உன் உள்ளங்கையை கவனி. உன் விரல் நுனிகளில் செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மி தேவி வசிக்கிறாள். நாம் செய்யும் ஒவ்வொரு வேலையும் விரல் நுனிகளில் தான் தொடங்குகிறது. அந்த வேலை மூலமாக தான் பணம் வரும். அதனால தான் காலையில் எழுந்தவுடன் விரல் நுனிகளை பார்த்து, இன்று நான் செய்யும் வேலைகள் மூலம் எனக்கு பணவரவு கிடைக்க வேண்டும் என்று லக்ஷ்மி தேவியை பிரார்த்திக்க வேண்டும். சாது இன்னும் கொஞ்சம் குனிந்து ராமையாவின் கண்களை பார்த்து சொன்னார். பணம் இருந்தால் மட்டும் போதாது, அதை எப்படி பாதுகாப்பது, எப்படி செலவழிப்பது என்ற அறிவு வேண்டும். அதனால தான் உன் உள்ளங்கையின் நடுப்பகுதியில் கல்வி தாயாக சரஸ்வதி தேவி இருக்கிறார். அந்த பகுதி பார்த்து, அம்மா சரஸ்வதி, எனக்கு நல்ல எண்ணங்களையும் விவேகத்தையும் கொடு என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். தியானம் இல்லாத பணம் நீண்ட காலம் நிலைக்காது. இகனி மணிக்கட்டில் அருகில், அதாவது உள்ளங்கையின் கீழ்ப்பகுதியில் கௌரி தேவி அல்லது கோவிந்தன் வசிக்கிறார்கள். பணம் ஞானம் உள்ள இறைவனின் அருள் இல்லாவிட்டால் அவை அனைத்தும் வீணே. அதனால தான் உள்ளங்கையை தரிசிப்பது என்பது பணம், ஞானம், கடவுள் ஆகியோரை ஒரே நேரத்தில் தரிசிப்பதாகும். யார் காலையில் எழுந்தவுடன் இவர்களை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நாளில் தோல்வி இருக்காது. ராமையாவுக்கு விஷயம் முழுமையாக புரிந்தது. சுவாமி, அற்புதம்! என் கையில் இவ்வளவு ரகசியம் மறைந்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. இப்போது இந்த ஸ்லோகத்தை படித்தவுடன் உடனே படுக்கையிலிருந்து இறங்கிவிடலாமா என்று கேட்டார். சாது கம்பீரமாக கூறினார், அதுதான் பலர் செய்யும் தவறு. ஸ்லோகத்தை படித்தவுடன் கீழே இறங்கக்கூடாது. உன் 2 உள்ளங்கைகளையும் ஒன்றுடன் ஒன்று தேய்க்க வேண்டும். அப்படி தேய்த்தால் உடலில் உள்ள பிராண சக்தி விழிப்படையும். அந்த சூட்டை கண்களுக்கும் முகத்திற்கும் ஊற்றிக்கொள்ள வேண்டும். அப்போது நரம்புகள் மூளையை சுறுசுறுப்பாகி முகத்தில் ஒரு பிரகாசம் வரும். அதன் பிறகு முழுமையாக எழுந்திருக்க வேண்டும். ஆனால் இத்துடன் முதல் வேலை முடிந்து விடாது. பலர் இங்கேயே மற்றொரு பெரிய தவறை செய்கிறார்கள். பூமாதாவை மறந்து விடுகிறார்கள். ராமையா ஆச்சரியத்துடன் கேட்டார், பூமாதாவை ஏன் சுவாமி? சாது மெதுவாக சொன்னார், நமக்கு உணவு கொடுப்பவள், நம் பாரத்தை சுமப்பவள் பூமாதா. காலையில் எழுந்தவுடன் அவள் மீது கால் வைப்பதற்கு முன் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதனை பூமாதா வந்தனம் என்பார்கள். படுக்கையில் இருந்து காலை கீழே வைப்பதற்கு முன் பூமியை கையால் தொட்டு அந்த கையை கண்களில் ஒற்றிக்கொண்டு இப்படி பிரார்த்திக்க வேண்டும். சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணுபத்னி நமஸ்துபயம் பாதஸ்பர்ஷம் கஷமஸ்வாமி. இதனுடைய அர்த்தம், சமுத்திரங்களை ஆடையாகவும் மலைகளை மார்பகங்களாகவும் கொண்ட ஓ பூமாதா, உன் மீது பாதம் வைப்பதற்கு என்னை மன்னிப்பாயாக என்று சாது கடைசியாக கூறினார். யார் பூமிக்கு நன்றி சொல்லி நாளை தொடங்குகிறார்களோ அந்த பூமி யார் வீட்டில் தங்கம் விளைவிக்கும். ராமையா, நன்றி உணர்வு இல்லாத இடத்தில் லக்ஷ்மி நிலைக்க மாட்டாள் என்று சாது சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் ராமையாவின் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. இத்தனை நாட்களாக நிலத்தை உழுதது தவிர ஒரு முறை கூட அந்த நிலத்திற்கு வணக்கம் செலுத்தவில்லை என்பது நினைவுக்கு வந்தது. அவரது தவறுகள் அனைத்தும் கண்முன் வந்து நின்றன. சுவாமி, நாளை முதல் அல்ல, நாளை அதிகாலையிலேயே இந்த ஆச்சாரத்தை நான் தொடங்குவேன். பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து உள்ளங்கைகளை தரிசித்து பூதேவிக்கு வணக்கம் செலுத்துவேன் என்று சபதம் செய்தார். சாது சந்தோஷமாக சிரித்து, நல்லது ராமையா, இது வெறும் ஆச்சாரம் போல இல்லாமல் உணர்வு பூர்வமாக செய். உன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை நீயே பார்ப்பாய். நாளை முதல் வேலை முடிந்ததும் மீண்டும் வா. 2வது ரகசியம் இன்னும் சக்தி வாய்ந்தது என்று கூறி அனுப்பி வைத்தார். அந்த இரவு ராமையாவுக்கு தூக்கம் வரவில்லை. சாதுவின் வார்த்தைகள் காதுகளில் ஒலித்தன. வறுமை நீங்குமா என்ற நம்பிக்கை அவனுக்குள் புதிய உற்சாகத்தை நிரப்பியது. கோழி கூவும் முன்பே 4 மணிக்கே விழித்து கொண்டான். 5 மணி பிரம்ம முகூர்த்தத்திற்காக ஆவலுடன் காத்திருந்தான். சரியான நேரம் வந்ததும் கண்களை திறந்து கட்டிலில் நிமிர்ந்து உட்கார்ந்து 2 உள்ளங்கையும் முகத்திற்கு நேராக வைத்து கொண்டான். விரல் நுனியில் தனலட்சுமியையும் நடுவில் சரஸ்வதியையும் மணிக்கட்டில் இறைவனையும் நினைத்து கொண்டான். அந்த மந்திரத்தை பக்தியுடன் படித்து கைகளை தேய்த்து அந்த வெப்பத்தை கண்களுக்கும் முகத்திற்கும் ஊற்றிக்கொண்டான். அவனுக்குள் அறியாத அமைதி பரவியது. மனதில் இருந்த பாரம் அனைத்தும் கரைந்து போனது போல் தோன்றியது. பிறகு பூமியை கையால் தொட்டு, அம்மா பூதேவி, மன்னித்து விடு என்று மனதில் நினைத்து வலது காலை கீழே வைத்தான். அந்த நாள் வீடு முழுவதும் அமைதியாக தோன்றியது. ராமையாவின் முகத்தில் புதிய பொலிவு மின்னியது. அவரது மனைவி ஆச்சரியமாக, இன்று மிகவும் உற்சாகமாக இருக்கிறீர்கள், ஏதேனும் புதையல் கிடைத்ததா என்று சிரித்தார். ராமையா புன்னகையுடன்,
புதையலை விட சிறந்த ஒன்று கிடைத்தது என்றார். குளித்துவிட்டு துறவியுடன் புறப்பட்டார். வழியில் பறவைகளின் கீச்சொலிகள், குளிர்ந்த காற்று, உதிக்கும் சூரியன் அவரை வரவேற்பது போல் இருந்தது. இயற்கை தன்னுடன் பேசுவது போல் உணர்ந்தாள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் கிடைத்த முதல் நன்மை இதுவாக இருக்கலாம் என்று நினைத்தார். கோவிலை அடைந்ததும் துறவி தியானத்தில் இருந்தாள். சிறிது நேரம் கழித்து கண்களை திறந்து ராமையாவை பார்த்து சிரித்தார். உற்சாகமாக, ராமையா, இன்று உன் முகத்தில் சூரியனின் தேஜஸ் தெரிகிறது என்றார். முதல் வேலையை வெற்றிகரமாக முடித்துவிட்டார் என்றார் சாது. ராமையா ஆனந்தமாக, ஆம் சுவாமி, நீங்க சொன்னபடியே செய்தேன். இந்த ஒரு நாளைக்கே என் மனம் இவ்வளவு லேசாக இருக்கிறது என்றால் தினமும் செய்தால் வாழ்க்கை எப்படி மாறும் என்று என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. இப்போது இரண்டாவது வேலையை சொல்லுங்கள். சாது கம்பீரமாக ராமையா என்றார். முதல் வேலையால் உன் மனமும் சங்கல்பமும் தயாராகிவிட்டன. ஆனால் உடலுக்குள் இன்னும் பழைய அழுக்குகள், எதிர்மறை சக்திகள் மறைந்திருக்கும். உடல் சுத்தமாக இல்லை என்றால் வெளியே எவ்வளவு பூஜை செய்தாலும் பலன் இருக்காது. அதனாலதான் இரண்டாவது வேலை நீருடன் சம்பந்தப்பட்டது. இதனை உஷாபானம் என்பார்கள். இது சாதாரண தண்ணீர் குடிப்பதில்லை. சரியான நேரத்தில், சரியான முறையில், சரியான பாத்திரத்தில் தண்ணீர் குடித்தால் அது அமிர்தமாக மாறும். அது உடலுக்குள் சென்றவுடன் வறுமைக்கு காரணமான அசுத்தங்களை படிப்படியாக நீக்கும் என்று துறவி கூறினார். நீர் பஞ்சபூதங்களில் ஒன்று. நீருக்கு ஞாபக சக்தி உண்டு. நாம் எந்த உணர்வுடன் தண்ணீர் குடிக்கிறோமோ அந்த உணர்வே இரத்தத்தில் கலக்கிறது. அதிகாலை 5 முதல் 7 மணி வரை செரிமான அமைப்பு சிறப்பு நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் குடித்த நீர் உடலை உள்ளிருந்து சுத்தப்படுத்தும். ராமையா ஆச்சரியப்பட்டார். நான் தாகமாக இருந்தால் தண்ணீர் குடிப்பேன் சுவாமி. தண்ணீரில் இவ்வளவு ரகசியம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அப்போது துறவி அருகிலிருந்த செப்பு பாத்திரத்தை காட்டினார். பணக்காரராக வேண்டுமானால் முதலில் ஆரோக்கியம் வேண்டும் ராமையா. மருத்துவமனையை சுற்றி வந்தால் இருக்கும் பணமெல்லாம் போய்விடும். அதனாலதான் இந்த இரண்டாவது வேலை ஆரோக்கியத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் ஒரு பாதுகாப்பான கவசம் போன்றது. இதற்கு 1 ரூபாய் செலவில்லை. ஆனால் அதன் பலன் 1 கோடி ரூபாய்க்கு அதிகம். பலர் எழுந்தவுடன் டீ, காஃபி குடிப்பார்கள். அது உடலை மட்டுமல்ல, அதிர்ஷ்டத்தையும் எரித்துவிடும். கடவுள்கள் விரும்பும் பானம் ஒன்றுதான், சரியாக செய்யப்பட்ட உஷாபானம் என்று கூறி துறவி தன் கைகளில் இருந்த செப்பு பாத்திரத்தை உயர்த்தி காட்டினார். காலை சூரிய ஒளியில் அது தங்கம் போல் மின்னியது. இதுதான் ரகசியம் ராமையா. இதை தாமிர பாத்திரம் என்பார்கள் நம் ரிஷிகள். எதில் வேண்டுமானாலும் தண்ணீர் குடிக்க சொல்லவில்லை. மண் பாத்திரத்திலோ அல்லது செப்பு பாத்திரத்திலோ குடிக்க சொன்னார்கள். ஏனென்றால் இந்த உலோகத்திற்கு மின்சார சக்தி பரப்பும் அற்புதமான குணம் உள்ளது. இரவு படுக்கும் முன் சுத்தமான தண்ணீரை ஒரு செப்பு பாத்திரத்தில் நிரப்பி உன் தலைக்கு அருகில் அல்லது பூஜை அறையில் வைக்க வேண்டும் என்று துறவி விளக்கினார். அந்த நீர் இரவு முழுவதும் பாத்திரத்தில் இருப்பதால் செப்பில் உள்ள மருத்துவ குணங்கள் நீரில் கலக்கும். அந்த நீர் இனி சாதாரணமான நீரல்ல, தீர்த்தம் போல் மாறும். காலை 5 முதல் 7 மணிக்குள் நீ முதல் வேலையாக கர தரிசனம் முடிந்தவுடன் காலை கடன்களை முடிப்பதற்கு முன், பல் துலக்குவதற்கு முன் அந்த நீரை குடிக்க வேண்டும். இதை கேட்டு ராமையா முகம் சுழித்தார். பல் துலக்காமல் தண்ணீர் குடிக்க வேண்டுமா சுவாமி? இரவு முழுவதும் வாயில் கிருமிகள் இருக்குமே, அப்படியே குடித்தால் நோய் வராதா என்று சந்தேகம் தெரிவித்தார். அங்கிருந்தவர்களுக்கும் அதே சந்தேகம். சாது புன்னகையுடன் தலையை அசைத்தார். அங்குதான் உண்மையான ரகசியம் உள்ளது. ராமையா, நாம் விஷத்தை அமிர்தம் என்று நினைக்கிறோம், அமிர்தத்தை விஷம் என்று நினைக்கிறார். இரவில் தூங்கும்போது வாயில் உருவாகும் உமிழ்நீர் மிகவும் சக்தி வாய்ந்த மருந்து போன்றது. அது வயிற்றுக்குள் சென்றவுடன் செரிமான மண்டலத்தில் உள்ள அமிலங்களை அமைதிப்படுத்தும். வயிற்றில் எரிச்சல், வாய்வு அஜீரணம் இருந்தால் மனிதனுக்கு கோபம், எரிச்சல் அதிகரிக்கும். கோபம் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி நிற்க மாட்டார். வயிறு குளிர்ச்சியாக இருந்தால்தான் மூளை குளிர்ச்சியாக இருக்கும். மூளை குளிர்ச்சியாக இருந்தால்தான் பணம் சம்பாதிக்கும் எண்ணங்கள் வரும். ராமையாவுக்கு விஷயம் புரிந்தது. ஆனால் சுவாமி, தண்ணீரை மடமடவென்று குடிப்பது எப்படி என்று கேட்டார். சாது உடனே தடுத்தார். அப்படி ஒருபோதும் செய்யக்கூடாது. நீர் சாஷாஸ் கங்காதேவி, அவளை மதிக்க வேண்டும். நின்று தண்ணீர் குடிப்பது தரித்திரத்திற்கு அழைப்பு. உட்கார்ந்து முதுகை நேராக வைத்து ஒவ்வொரு மிடரையும் சுவைத்து குடிக்க வேண்டும். தண்ணீர் குடிக்கும்போது மனதில் ஒரு சங்கல்பம் இருக்க வேண்டும். இந்த நீர் என் உடலை சுத்திகரிக்கும், என்னில் உள்ள சோம்பலையும் தரித்திரத்தை நீக்கும் என்று. நீருக்கு ஞாபக சக்தி உண்டு.
நீ எந்த எண்ணத்துடன் குடிக்கிறாயோ அதே பலனை அது தரும். இதுவே சல சிகிச்சை. இதுவே பணக்காரர்கள் பின்பற்றும் ஆரோக்கிய ரகசியம். பிறகு சாது இன்னும் ஆழமாக கூறினார், நம் உடலில் 50% நீரே. இந்த பிரபஞ்சத்திலும் நீரே அதிகம். சந்திரனுக்கும் நீருக்கும் ஆழமான தொடர்பு உண்டு. சந்திரன் மனதிற்கு கராகன். நீங்கள் சரியாக குடித்தால் சந்திரன் சாந்தமடைவார். சந்திர பலன் இருந்தால்தான் கையில் பணம் நிற்கும். அதனாலதான் காலையில் எழுந்தவுடன் செம்பு பாத்திரத்தில் உள்ள நீரை இந்த முறையில் குடிப்பவர்களுக்கு உடலில் நோய் இருக்காது, மனதில் கலக்கம் இருக்காது. நோய்கள் இல்லாத உடலும் கவலை இல்லாத மனமும் உள்ளவன் மண்ணை பிடித்த தங்கம். அதே எரிச்சல் நோய்களுடன் இருப்பவன் தங்கத்தை பிடித்தால் அது உருக்கிவிடும். கடைசியாக சாது கூறினார், இது வெறும் தண்ணீர் குடிப்பது அல்ல ராமையா, இது உன் ஜாதகத்தை மாற்றும் செயல்முறை. நாளை முதல் குறைந்தது 3 கிளாஸ் அல்லது உன் சக்திக்கு ஏற்ப சுமார் 1 அல்லது 1.5 லிட்டர் தண்ணீரை இந்த முறையில் குடி. ஒரு மண்டல காலம், அதாவது 41 நாட்கள் பின்பற்று. உன் முகத்தில் வரும் தேசத்தை பார். அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். ராமையா ஆச்சரியத்துடன், சுவாமி, நீரில் இவ்வளவு ரகசியம் இருக்கிறது என்று இதுவரை நான் நம்ப முடியவில்லை. இத்தனை நாட்களாக மருந்துகளுக்கு பணம் செலவழித்தேன் என்று விரக்தியுடன் கூறினார். இந்த சிறிய குறிப்பு தெரியாமல் நான் இவ்வளவு நஷ்டப்பட்டேனா என்று ராமையா உற்சாகமாக கூறினார். நாளை முதல் செம்பு பாத்திரத்தை வாங்குவேன். இல்லை என்றால் என்னிடம் உள்ள பழைய செம்பு பாத்திரத்தை சுத்தம் செய்து பயன்படுத்துவேன். சாது புன்னகையுடன் சுபம் என்றார். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள் ராமையா, செம்பு பாத்திரத்தை ஒருபோதும் தரையில் வைக்கக்கூடாது. மரப்பலகையின் மீதோ அல்லது சுத்தமான துணியின் மீதோ வைக்க வேண்டும். தரையில் வைத்தால் அதில் உள்ள சக்தி பூமிக்குள் சென்றுவிடும். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பின்பற்றினால் மட்டுமே பலன் கிடைக்கும் என்று எச்சரித்தார். ராமையா தலையை அசைத்து அந்த வார்த்தைகளை மனதில் ஆழமாக பதித்து கொண்டார். இப்போது அவருக்கு 2 அற்புதமான ஆயுதங்கள் கிடைத்தன. ஒன்று கரதுருசனம் மூலம் சங்கல்ப பலம், 2வது உஷாபானம் மூலம் உடல் சுத்திகரிப்பு. அதாவது முகத்தில் புதிய தன்னம்பிக்கை தெரிந்தது. சுவாமி, இப்போது 3வது வேலையை சொல்லுங்கள். 3வது வேலை செய்தால் என் வறுமை முற்றிலும் நீங்குமா என்று கேட்டார். அப்போது சாமியாரின் முகம் திடீரென தீவிரமாக மாறியது. ராமையா, முதல் 2 வேலைகளும் நீ உனக்காக செய்பவை, அது எளிதானவை. ஆனால் 3வது வேலை சாதாரணமானது அல்ல. பலர் இங்கேயே தோல்வி அடைவார்கள். ராமையா பயந்தார். அவ்வளவு கஷ்டமா சுவாமி, அவ்வளோ கஷ்டமா? விரதம் இருக்க வேண்டுமா என்று கேட்டார். சாது தலையை அசைத்தார். இது உடல் உழைப்பல்ல ராமையா, இது ஒரு மனப்பரீட்சை. அதிகாலை 5 முதல் 7 மணிக்குள் இந்த வேலையை செய்தால் வறுமை உங்கள் வீட்டின் அருகில் கூட வராது. ஆனால் இதற்கு பொறுமை வேண்டும். சோம்பலை முழுமையாக விட்டுவிட வேண்டும். இந்த வேலை பஞ்சபூதங்களுடன் பரமாத்மாவை நேரடியாக இணைக்கும் வழி. இது வீட்டின் சூழ்நிலையை மாற்றும். எதிர்மறை சக்தியை, பொறாமை, வெறுப்பு அனைத்தையும் விரட்டி அடிக்கும். இந்த வேலையை செய்யாத வீட்டில் லக்ஷ்மி தேவி நிலைக்க மாட்டாள். அங்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது தண்ணீர் போல் செலவாகிவிடும். ராமையா கை கூப்பினார். சுவாமி, என்னை பயமுறுத்தாதீர்கள். அந்த வேலை என்னவென்று சொல்லுங்கள். என் உயிர் போனாலும் சரி, அதை நான் செய்வேன். என் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நான் எதற்கும் தயார் என்று வேண்டிக் கொண்டார். சாது திருப்தியுடன் பார்த்தார். கேள் ராமையா, அந்த 3வது வேலை தீபாராதனை மற்றும் தெய்வநாம ஸ்மரணம். ஆனால் இதில் எல்லோரும் செய்யும் சாதாரண தீபாதாரணை அல்ல. பலர் அவசரமாக விளக்கேற்றிவிட்டு வேலைக்கு ஓடுகிறார்கள். அது வியாபார பக்தி அல்ல. பணக்காரர்கள் ஆகும் தீபாதாரணை முறை வேறு. அந்த விளக்கில் பயன்படுத்தப்படும் எண்ணெய், தீரி, திசை அனைத்தும் முக்கியமாக சூரியன் உதிக்கும் முன், அதாவது 5 முதல் 7 மணிக்குள் உங்கள் வீட்டில் விளக்கு எரிய வேண்டும். சூரியன் வந்த பிறகு ஏற்றப்படும் விளக்கு வெறும் வெளிச்சத்தை மட்டுமே தரும். ஆனால் சூரியனுக்கு முன் ஏற்றப்படும் விளக்கு ஐஸ்வர்யத்தை அருளும். அந்த நேரத்தில் தேவர்கள் பூமியில் சஞ்சரிக்கும் காலம். எந்த வீட்டிலிருந்து தீப ஒளி பக்தி பரிமாணம் வருகிறதோ அந்த வீட்டை நோக்கிய தேவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். சாது ஒரு கணம் நின்று மீண்டும் சொன்னார். வெறும் விளக்கேற்றுவது போதாது ராமையா. அந்த விளக்கின் முன் அமர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய செயல் உள்ளது. அது உங்கள் தலைவிதியை மாற்றும். பெரிய மந்திரங்கள் தேவையில்லை. சில குறிப்பிட்ட வார்த்தைகள் மட்டும் போதும். அவை உங்கள் தொண்டையிலிருந்து வெளிப்பட்டால் நீர் முழுவதும் ஒரு சக்தி களமாக மாறும் என்று அந்த துறவி கூறினார். ராமையாவின் இதயம் வேகமாக துடித்தது. விளக்கு ஏற்றுவதில் இவ்வளவு ரகசியம் இருக்கிறதா? அவர் தினமும் விளக்கு ஏற்றுவார்.
ஆனால் இந்த முறை ஒருபோதும் பின்பற்றவில்லை. அதனாலதான் தனது பூஜைகள் பலிக்கவில்லை என்பதை அவர் உடனடியாக புரிந்து கொண்டார். சுவாமி, நீங்கள் சொல்ல போகும் அந்த சிறப்பு விளக்கு ஏற்றும் முறை என்ன? எந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டும்? எந்த திசையை வைக்க வேண்டும்? முக்கியமாக விளக்கின் முன் அமர்ந்து என்ன பேச வேண்டும் என்று ராமையா ஆவலுடன் கேட்டார். துறவி தனது குரலை சரி செய்து கம்பீரமாக கூறினார். ராமையா, கவனமாக கேள். இதை தவறாக செய்தால் விளைவு மோசமாக இருக்கும். இந்த 3 வேளைகளில் 3 பகுதிகள் உள்ளன. தீபத்தின் நிலை, சத்தம், இந்த 3ஐயும் சரியாக ஒருங்கிணைப்புடன் செய்ய வேண்டும். முதலில் தீபத்தை பற்றி சொல்லும்போது சாது கூறினார், தீப ஒளி என்பது வெறும் வெளிச்சமல்ல, அது பரபிரம்ம ஸ்வரூபம். பலர் மலிவாக கிடைக்கிறது என்று எந்த எண்ணெய் கிடைத்தாலும் அதை பயன்படுத்துவார்கள். அது பெரும் பாவம். லக்ஷ்மி தேவியை வரவேற்க வேண்டுமானால் பசுனை விட சிறந்தது எதுவும் இல்லை. அது எரியும் போது நறுமணம் தெய்வ சக்தியை ஈர்க்கும். ஒருவேளை பசுனை வாங்க வசதி இல்லை என்றால் நல்லெண்ணெய் பயன்படுத்த வேண்டும். அது சனி தோஷங்களையும் வீட்டில் உள்ள பேடைகளையும் நீக்கும். ஆனால் தவறுதலாக கூட கடலை எண்ணெய் அல்லது வேர்க்கடலை எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. அவை வறுமையை அதிகரிக்கும். ஒரே தீரியை போடக்கூடாது. 2 தீரிகளை ஒன்றாக சேர்த்து ஏற்ற வேண்டும். அது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் ஜீவாத்மா பரமாத்மாக்களின் ஒருமைப்பாட்டிற்கான அடையாளம். ராமையா ஒவ்வொரு வார்த்தையும் மனதில் உறுதியாக பதிய வைத்துக் கொண்டார். பிறகு திசையை பற்றி, என்ன சுவாமி, இங்க வைத்த வெளிச்சம் இல்லையா என்று கேட்டார். சாது கடுமையாக பார்த்தார். திசையற்ற தீபம் திசையற்ற வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். கிழக்கு திசை ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும். வடக்கு திசை தானம் ஐஸ்வர்யத்தை தரும். நீ ஐஸ்வர்யத்தை விரும்புகிறாய் என்பதால் தீபத்தின் முகம் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும். தெற்கு திசையில் எப்பொழுதும் வைக்கக்கூடாது. அது யமனின் திசை. பின்னர் 3வது மிக முக்கியமானது சத்தம். விளக்கேற்றிய பிறகு பாய் மீது அமர்ந்து முதுகெலும்பை நேராக வைக்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு சுவாசத்தை கவனித்து ஓம் நமோ நாராயணனாய அல்லது கோவிந்தா என்ற நாமத்தை ஜபிக்க வேண்டும். ஆனால் இது மனதில் அல்ல, சிறு சத்தத்துடன் தொண்டையில் இருந்து வர வேண்டும். ஏனென்றால் நம் வீட்டின் சுவர்களில் கடந்த காலத்தில் நடந்த சண்டைகள், அழுகைகள், எதிர்மறை வார்த்தைகள், சத்தங்கள் மறைந்திருக்கும். இந்த நாமஸ்மரணம் அவற்றை அடித்துவிடும். வீடு கோவிலாக மாறும். கோவிந்தா நாமம் கேட்கும் இடத்தில் லக்ஷ்மி தேவி ஓடி வருகிறாள். குறைந்தது 10 விஷயங்களை இப்படி செய்ய வேண்டும் ராமையா. ஆனந்தமாக, சுவாமி, இது மிகவும் எளிதாக உள்ளது. காலையில் எழுந்து கைகளை பார்த்து தண்ணீர் குடித்து விளக்கேற்றி கோவிந்தா நாமம் சொல்வது இவ்வளவுதானே? இதனால் என் கஷ்டம் நீங்குமா என்று கேட்டான். அப்போதுதான் சாதுவின் முகத்தில் சோகம் படர்ந்தது. ராமையா, கேட்க இது எளிதாக தெரிகிறது. ஆனால் உண்மையான சோதனை இங்கிருந்துதான் தொடர்கிறது. முதல் 23 நாட்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கும். அதன் பிறகுதான் மாயை வேலை செய்யும். 4வது நாள் எழுந்திருக்க மனம் வராது, அல்லது வீட்டில் சண்டை, அல்லது நீ போவது போன்று ஏதேனும் ஒரு இடையூறு வந்து உங்களது விதியை கெடுக்க முயற்சிக்கும். இன்று விட்டு விடுவோம், நாளை பார்ப்போம் என்ற எண்ணம் வந்தா அதுதான் வீழ்ச்சி. ஒரு நாள் நிறுத்தினால் மீண்டும் தொடங்க முடியாது. தடைகளை பொருட்படுத்தாமல் 40 நாட்கள் பிடிவாதமாக கடைபிடித்தவனே வெற்றியாளன். நீ ஆச்சரியத்தை காட்ட முடியுமா என்று கேட்டார். ராமையா மௌனமாக யோசனையில் ஆழ்ந்தார். தனது பழைய பழக்கங்கள், இடையில் கைவிட்ட முயற்சிகள் அனைத்தும் அவரது கண்முன் வந்து சென்றன. ஆனால் இந்த முறை ராமையாவுக்கு தனது குடும்பம் நினைவுக்கு வந்தது. கண்ணீருடன் இருந்த மனைவி முகம், பசியுடன் இருந்த குழந்தைகளின் கண்கள் முன் நின்றன. சுவாமி, இந்த முறை நான் தோற்க மாட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த 40 நாட்கள் இந்த விதியை விடமாட்டேன். எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள் என்று சாமியாரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். சாது கை வைத்து, விஜயஸ்து, உனது சங்கல்பம் சிறந்தது. இன்றே நல்ல நாள். நாளையிலிருந்து புதிய வாழ்க்கை தொடங்கும். நினைவில் கொள், விதைத்தவுடன் மரம் காய்க்காது. பொறுமையுடன் நீர் ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார். ராமையா கடைக்கு சென்று ஒரு சிறிய செப்பு பாத்திரம், சுத்தமான பசுனை பருத்தி ஆகியவற்றை வாங்கினார். பையில் கடைசி பணம் இருந்தாலும் அவனுக்கு பயமில்லை. ஏதோ தெரியாத தைரியம் ஏற்பட்டது. வீட்டிற்கு சென்று மனைவியிடம் விஷயத்தை சொன்னான். அவளும் மகிழ்ச்சியுடன் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை அலங்கரித்தாள். அந்த இரவு ராமையாவுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. மறுநாள் அதிகாலையில் அலாரம் இல்லாமல் எழுந்தான். 5 மணிக்கு உள்ளங்கைகளை பார்த்து பூதேவிக்கு மன்னிப்பு கேட்டு நீர் குடித்து குளிச்சு பூஜை அறைக்கு சென்றான். கிழக்கு திசையில் விளக்கு வைத்து 2 திரிகளுடன் பசுனையை ஏற்றினான். கோவிந்தா நாமத்தை 10 நிமிடங்கள் உச்சரித்தான்.
அந்த நாள் அவனுக்கு மனம் மிகவும் அமைதியாக இருந்தது. வேலையில் சோர்வு ஏற்படவில்லை. இப்படி 3 நாட்கள் கடந்தன. வீட்டில் அமைதி அதிகரித்தது. பழைய கடன் பணம் வந்தது. பயிரும் நன்றாக இருந்தது. ராமையாவுக்கு நம்பிக்கை அதிகரித்தது. அது அவனுக்குள் பெருமையும் ஏற்படுத்தியது. ஆனால் சாமியார் எச்சரித்ததை மறந்துவிட்டான். 4ஆம் நாள் இரவு திருவிழாவிற்கு சென்று தாமதமாக வீடு திரும்பினான். சோர்வுடன் தூங்கிவிட்டான். காலை பிரம்ம முகூர்த்தம் கடந்தும் அவன் எழவில்லை. மனைவி எழுப்பியும் ஒரு நாள் செய்யாவிட்டால் என்ன ஆகும், நாளை செய்து கொள்கிறேன் என்று மீண்டும் படுத்து கொண்டான். அதே கணத்தில் மாயை தன் வலையை வீசினாள். வெளியே பெரிய சத்தம் கேட்க ராமையா ஓடி வெளியே சென்றான். அங்கு கண்ட காட்சியை கண்டு அவனது இதயம் நொறுங்கியது. இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு விளைவித்த பயிர் நாசமாகிவிட்டது. ஒரு நாள் சோம்பல் இவ்வளவு பெரிய தண்டனைக்கு காரணமானது. ராமையாவின் கண்களில் நீர் வழிந்தது. உண்மையில் என்ன நடந்தது? இதுதான் கதையின் உண்மையான திருப்பம். சாமியார் சொன்னது உண்மையா? தரித்திர தேவதை உண்மையிலே ராமையாவை சோதிக்கிறாளா, அல்லது இது வெறும் தற்செயலா? இப்போது ராமையா என்ன செய்வான்? நியமத்தை தொடர்வானா, அல்லது கடவுள் மீது கோபப்பட்டு விட்டு விடுவானா? அச்சமயம் ராமையாவின் மனைவி அழுது கொண்டே வெளியே வந்தாள். அக்கம் பக்கத்தினர் கூடினர். பாவம், இப்பதான் நல்லா இருந்தாங்கன்னு நினைச்சோம், மீண்டும் கஷ்டம் வந்துவிட்டது என்று முணுமுணுப்புகள் கேட்டன. அப்போது ராமையாவுக்கு தன் தவறு புரிந்தது. பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குவது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை அனுபவத்தால் தெரிந்து கொண்டார். ஆனால் நடந்த நஷ்டத்தை எப்படி ஈடு செய்வது? அப்போது கூட்டத்தில் இருந்த சோமையா ராமையாவிடம் வந்தார். தோளில் கை போட்டு கம்பீரமாக சொன்னார், அழாதே ராமையா, இது உனக்கு ஏற்பட்ட நஷ்டம் அல்ல, உனக்கு வந்த எச்சரிக்கை. ராமையா ஆச்சரியமாக பார்த்தார். 5 வருடங்களுக்கு முன்பு நான் அதே புலவரிடம் இந்த உபதேசத்தை பெற்றேன். 3 நாட்கள் நன்றாக செய்தேன். 4ஆவது நாள் சோம்பல் வந்தது. அன்றைய தினமே என் கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டு பாதி எரிந்து போனது. அப்போதுதான் புரிந்தது, பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குவது என்றால் நம் அதிர்ஷ்டத்தை தூங்க வைப்பதுதான். சோமையா மேலும் சொன்னார், நாம் விழித்திருந்தால் நம் விதியும் விழித்திருக்கும். நீ இன்று எழுந்திருந்தால் கால்நடைகள் பார்த்திருப்பாய், பயிர்கள் காப்பாற்றியிருப்பாய். இது கடவுள் செய்த வேலை அல்ல, உன் கவனக்குறைவு செய்த வேலை. அந்த வார்த்தைகளால் ராமையாவுக்கு நாணுதியம் ஏற்பட்டது. தவறு என்னுடையது சோமையா. ஒரு நாள் சுகத்திற்காக மாதக்கணக்கிலான உழைப்பை நாசமாக்கி கொண்டேன். ஆனால் இப்போது என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் அந்த நீதியை தொடங்கலாமா என்று சோமையாவின் கேட்டார். அன்று இதுதான் உண்மையான சோதனை. சாதுக்கள் இதை விஞ்ஞான சோதனை என்பார்கள். அடிபட்டாலும் சரி, எழுந்து நிற்பவனே வெற்றியாளன். போ, இப்போது போ, குளித்துவிட்டு விளக்கேற்று, இன்றே மண்டலத்தை மீண்டும் தொடங்கு. அந்த வார்த்தைகளால் ராமையாவில் புதிய சக்தி பாய்ந்தது. மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர் கவலைப்படவில்லை. பாழடைந்த பயிரையும் பார்க்கவில்லை. நேராக வீட்டிற்கு சென்று குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றினார். கோவிந்தா, என்னை மன்னித்துவிடு, என் சோம்பலை இந்த விளக்கால் எரிக்கிறேன் என்று கண்ணீருடன் பிரார்த்தித்தார். இன்று முதல் 41 நாட்கள் அல்ல, என் உயிர் உள்ளவரை இந்த 3 வேலைகளையும் விடமாட்டேன் என்று ராமையா உறுதியாக பிரார்த்தனை செய்தார். அன்று அவரது கண்களில் தெரிந்த தேசஸை பார்த்து தரித்திர தேவதையும் பயந்ததாக தெரிகிறது. அன்று முதல் ராமையாவின் தினசரி வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. எவ்வளவு தாமதமாக படுத்தாலும் அலாரத்திற்கு முன்பே விழிப்பு வரும். அந்த 5 மணிக்குள் கரதர்சனம், உஷாபானோ தீபாதனை முடித்தார். முதல் வாரம் மிகவும் கடினமாக இருந்தது. தூக்கம் கண்ணை சுழற்றியது, உடல் வலித்தது. ஆனால் சுவாமியின் வார்த்தைகள் நடந்த நஷ்டம் அவனுக்கு சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. 2வது வாரம் வரும்போது மாற்றம் தெளிவாக தெரிந்தது. உடலில் இருந்த சோர்வு நீங்கி இரும்பு தடி போல் பலமானான். செம்பு பாத்திரத்தில் உள்ள நீரால் வயிற்று சுத்தமானது. வாயு அஜனம் மறைந்தன. மனம் அமைதி அடைந்து மனைவி குழந்தைகளுடன் அன்பாக பேச தொடங்கினான். 3வது வாரம் வரும்போது அவனது எண்ணங்கள் கூர்மையடைந்தன. ஒரு நாள் விளக்கு முன் கோவிந்தா என்று ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு யோசனை வந்தது. ஊரில் எல்லோரும் நெல் பயிரிடுகிறார்கள், விலை இல்லை. அடுத்த ஊரில் காய்கறிகளுக்கு தேவை உள்ளது, நான் ஏன் காய்கறிகளை பயிரிடக்கூடாது? தெய்வ உத்வேகமா அல்லது அமைதியான பால் விளைவா என்று தெரியவில்லை. ஆனால் ராமையா யோசனையை நடைமுறைப்படுத்தினார். மீதமுள்ள நிலத்தில் யாரும் பயிரிடாத புதிய காய்கறிகளை பயிரிட்டார். ஊர் மக்கள் சிரித்தனர். நெல் பயிரிட தெரியாமல் இப்போது ஏன் புதிய சோதனைகள் என்று கேலி செய்தனர். ஆனால் ராமையா தனது கொள்கையை விடவில்லை. சரியாக 40வது நாளில் வயல்கள் தங்கம் போல லாபம் ஈற்றின.
அதே நேரத்தில் பெரும் விலை வீழ்ச்சி அடைந்தது. காய்கறிகளுக்கு பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டது. நகரத்தில் இருந்து வியாபாரிகள் நேரடியாக ராமையாவின் வயலுக்கு வந்தனர். அவர் சொன்ன விலைக்கே வாங்கி கொண்டனர். ஒரே நாளில் ராமையாவின் கைக்கு கடந்த 10 ஆண்டுகளில் பார்க்காத அளவுக்கு பணம் வந்தது. அவர் பெருமைப்படவில்லை. நேராக கடவுளுடன் சென்று விளக்கு முன் கண்ணீருடன் வணங்கினார். இது வெறும் ராமையாவின் கதை அல்ல. புராணங்களில் குசேலர் பிரம்ம முகூர்த்தத்திலேயே கிருஷ்ணரை சந்திக்க புறப்பட்டார். அதனாலதான் அவரது வறுமை நீங்கியது. திருமாலை வெங்கடேச பெருமாளுக்கு அதிகாலையிலே சுப்பிரபாதம் பாடுகிறோம். அந்த நேரத்தில் இருக்கும் சக்தியை பெறுவதற்காகவே உலகில் கோடிக்கணக்கில் சம்பாதித்த ஒவ்வொருவரிடமும் ஒரே பழக்கம் இருக்கு. அதிகாலையில் தங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறார்கள். 41வது நாளில் ராமையா தனது மண்டல விரத்தை முடித்தார். சாதுக்கள் ஆலயத்திற்கு சென்றார். சாதுக்கள் இல்லை, ஆனால் ஒரு கடிதத்தை விட்டு சென்றார். அந்த கடிதத்தில் இப்படி இருந்தது: ராமையா, இப்போது உன் முகத்தில் விவசாயியின் கனவு இல்லை, அரசரின் தேசஸ் தெரிகிறது. நீ வறுமையை வென்றாய். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், பணம் சம்பாதித்ததை விட அதை நிலைநிறுத்துவது கடினம். லக்ஷ்மி தேவி சஞ்சலமானவள். அவள் வீட்டில் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் இன்னொரு கடைசி வேலையை செய்ய வேண்டும். இதுவரை நீ உன்னை மாற்றிக்கொண்டாய். இனிமேல் சமூகத்தை மாற்ற வேண்டும் வேலையை செய்ய வேண்டும். இதையே குப்தானம் தர்ம முதலீடு என்பார்கள். அந்த கடைசி வார்த்தைகளை ராமையாவின் சிந்தனையில் ஆழ்த்தின. இன்னும் பயணம் முடியவில்லையா என்று அவன் உள்ளுக்குள் யோசித்தான். ராமையாவுக்கு ஆர்வம் அதிகரித்தது. இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது குறைவு. அதில் தானம் செய்ய வேண்டுமா? அதுவும் ரகசியமாக. உண்மையில் சாது சொன்ன கடைசி ரகசியம் என்ன? ஓலைச்சுவடி கையில் நடுங்கியது. அதில் உள்ள வார்த்தைகளை படித்த பிறகு ராமையாவின் கண்களில் நீர் நிற்கவில்லை. ஏனென்றால் அது செல்வத்தை அதிகரிக்கும் ரகசியம் அல்ல, செல்வத்தை புனிதப்படுத்தும் ரகசியம். அந்த கிராந்தத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது: ராமையா, நீர் பாய்ந்தால் மட்டுமே சுத்தமாக இருக்கும். அது தேங்கிவிட்டால் அசுத்தமாகிவிடும். பணமும் அப்படிதான். சம்பாதித்து சேமித்து வைத்தால் ஒரு நாள் அது அழிவுக்கு காரணமாக்கிவிடும். உன் சம்பாத்தியத்திற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு பகுதியை சமூகத்திற்கு திருப்பி தர வேண்டும். அதில் 10ல் 1 பங்கு தர்மத்தை பற்றி விளக்கப்பட்டுள்ளன. அதாவது நம் சம்பாதித்ததில் 10ல் 1 பங்கு நம்முடையது அல்ல என்று கருத வேண்டும். ஆனால் அது கோவிலில் உண்டியலில் போடுவது அல்ல. பசியுடன் இருப்பவர்களுக்கு, கல்வி கற்காத குழந்தைகளுக்கு, மருத்துவம் கிடைக்காத பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரகசியமாக உதவ வேண்டும். யாருக்கு உதவி செய்தோமோ அவர்களுக்கு தெரியக்கூடாது. வலது கை கொடுக்கும் தானம் இடது கைக்கு தெரியக்கூடாது. இப்படி செய்பவர்களின் சம்பாத்தியத்திற்கு திருஷ்டி தோஷம் ஏற்படாது. அவர்களின் வீட்டில் லக்ஷ்மி தேவி கவசம் போல் நிலைத்திருப்பாள். அந்த கணமே ராமையா ஒரு முடிவை எடுத்தார். தன் விளைச்சல் லாபத்தில் 10ல் 1 பங்கை பிரித்து வைத்தார். அந்த பணத்தில் கிராமத்தின் ஓரத்தில் கால்நடைகளுக்கு ஒரு கிணறு நோண்டினார். ஆனால் அந்த வேலையை செய்தது தானே என்று யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. அனாதைகளுக்கு அன்னதானம் செய்தார். பெயர் விளம்பரம் 2லிருந்து விலகி சென்றார். விசித்திரம் என்னவென்றால், எவ்வளவு தானம் செய்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு செல்வம் பெருகியது. மக்கள் பொறாமையை விட்டுவிட்டு மதிக்க தொடங்கினர். அவரது முகத்தில் பணத்தில் கர்வம் இல்லை, அறியாத அமைதியும் தெய்வீகமும் காணப்பட்டது. ஆண்டுகள் கடந்தன. ராமையா இந்த விதிகளை ஒரு நாள் கூட கைவிடவில்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது, கரதர்சனம், உஷாபானம், தீபாதரணை, நாமஸ்மரணம் மற்றும் குப்ததானம். குழந்தைகள் பெரியவர்களாகிவிட்டன. ராமையா அவர்களுக்கு நிலங்களையும் வீடுகளையும் பிரித்து கொடுக்கவில்லை. இந்த பழக்கங்களை மட்டுமே பரம்பரையாக கொடுத்தார். பிள்ளைகளே, நான் உங்களுக்கு கொடுக்கும் உண்மையான சொத்து வீடு அல்ல, நிலங்களும் அல்ல. சூரியன் வருவதற்கு முன்பே எழுந்து இந்த பழக்கமே உங்கள் உண்மையான செல்வம். வறுமை உங்கள் அருகில் கூட வராது. குழந்தைகள் அந்த வார்த்தையை வாழ்க்கையாக்கினர். வியாபாரங்களில் ஈடுபட்டாலும் வேலைகளில் இருந்தாலும் அதிகாலை 5 மணிக்கு எழும் பழக்கம் மட்டும் மாறவில்லை. காலப்போக்கில் ராமையா வயதானார். பேரன்கள், கொள்ளு பேரன்கள் அவரை சுற்றி சேர்ந்தனர். அந்த ஊரில் ராமையா குடும்பம் என்றால் ஒரு நம்பிக்கை. எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் அவர்களுக்கு பணக்குறைவே வரவில்லை. அப்போது ராமையாவுக்கு புரிந்தது, 7 தலைமுறைகள் பணக்காரர்கள் ஆவார்கள். அதாவது பணம் சேமிப்பதல்ல, பணத்தை உருவாக்கும் சக்தியை தலைமுறைகளுக்கு கற்பித்தல். ராமையாவின் கதை இத்துடன் முடிந்தது. ஆனால் உங்கள் கதை இப்போதே தொடங்குகிறது. ராமையா ஒரு சாதாரண விவசாயி. அவருக்கு படிப்பு இல்லை, சொத்து இல்லை. தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்ட, இயற்கைக்கு ஏற்ப வாழ கற்றுக்கொண்டு நிலையான செல்வத்தை உருவாக்கினார். அப்படி என்றால் நமக்கு ஏன் சாத்தியமில்லை? இந்த கதையை கேட்கும் உங்களில் பலர் ஏதோ ஒரு நிதி பிரச்சனை, கடன்கள் அல்லது உடல்நல குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். தீர்வுக்காக எங்கேயோ தேடுகிறீர்கள்.
ஆனால் உண்மையான தீர்வு நீங்கள் தூங்கி எழும் நேரத்துடன் தொடர்புடையது. இப்போது நாம் குறிப்பிட்ட அந்த 3 அற்புதமான பழக்கங்களை நினைவில் கூறுவோம். முதலாவது கரதர்சனம் மற்றும் பூமித்தாய் வணக்கம். இது உங்கள் சங்கல்பத்தை பலப்படுத்தும், பிரபஞ்ச சக்தியுடன் நம்மை இணைக்கும். இரண்டாவது உஷாபானம், செப்பு பாத்திரத்தில் உள்ள நீரை அருந்துவது. இது உடலை சுத்தப்படுத்தும், சோம்பலை விரட்டி ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். மூன்றாவது மிக முக்கியமானது தீபாதரணை நாமஸ்மரணம். இது உங்கள் வீட்டின் சூழ்நிலையை மாற்றி தெய்வீக அனுகிரகத்தை அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும். இவற்றுடன் ரகசிய தானம் செய்தால் உங்கள் செல்வத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும். நினைவில் கொள், இது ஒரு நாளில் நடக்கும் மாயை அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. நாளை காலை அலாரம் ஒலித்தவுடன் இன்னும் 5 நிமிடங்கள் என்று நினைக்காதீர்கள். அந்த ஒரு சிந்தனையே உங்கள் வாழ்க்கையை எந்த திசையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. சோம்பலை வென்று படுக்கையில் இருந்து எழுந்து உட்கார்ந்தவனே உண்மையான வெற்றியாளர். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவருக்கு அந்த நாள் 24 மணி நேரம் அல்ல, 26 மணி நேரம் சக்தி இருப்பது போல் தோன்றும் என்று ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த 41 நாட்கள், அதாவது ஒரு மண்டல காலம் வரை இந்த 3 வேளையும் எந்த சூழ்நிலையும் விடமாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். நடுவில் தடங்கள் வந்தாலும் ராமனது போல் தைரியமாக நில்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். கடன்கள் குறையும், புதிய வாய்ப்புகள் வரும், வீட்டில் அமைதி நிலவும். இது கற்பனை அல்ல, ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இந்த கட்டுரை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எங்கள் நோக்கம் பார்வைகளை பெறுவது அல்ல, நம் சனாதன தர்மத்தின் மதிப்புமிக்க சடங்குகளை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதே. இந்த அறிவு ஒவ்வொரு வீட்டையும் சென்றடைய வேண்டும். அப்பொழுதுதான் நம் நாடு மீண்டும் ஒரு முறை தங்க பறவையாக வளரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். அதேபோல் எங்கள் புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.